வணக்கம். நான் உங்கள் இன்பராஜ். தினம் ஒரு தாவர வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது காணாம் வாழை. காணாம் வாழை 2 வகையில் இருக்குது. ஊசி வடிவ இலை, வட்ட வடிவ இலைன்னு 2 வடிவத்தில் இருக்குது. இந்த 2 வடிவ இலைக்கும் ஒற்றுமை என்னன்னா, இதோட பூ, தண்டு, இதோட காய் ஷேமாக இருக்கும். ரெண்டு செடிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இலை மட்டும் ஷேப்பு மாறும். வட்ட வடிவ இலை, ஊசி வடிவ இலைன்னு ஷேப் மாறும். இந்த காணாம் வாழையின் நன்மை என்னன்னா, குடல் சம்பந்தமான நோய்களை தீர்க்கும். இந்த காணாம் வாழை குடல் புண், குடல் புழு, அந்த மாதிரி நிறைய குடல் சம்பந்தமான நோய்களை தீர்க்க வல்லமை படைத்தது. இந்த காணாம் வாழை நம்ம மனிதர்கள் கீரையாக அதிகமாக பயன்படுத்துவாங்க. இளம் கீரையை மட்டும்தான் பயன்படுத்தணும். இது முத்திடுச்சுன்னா நார் விட்டுடும் இலையில். அதனால் முத்தி இதை பயன்படுத்தக்கூடாது. ஆடு மாடுகள், கால்நடைகளான ஆடு மாடுகளை இது அதிகமாக உணவாக எடுத்துக்கும். இது மழை காலங்களில் மட்டும் அதிகமாக வளரும். எல்லா இடங்களிலும் வயல்வெளி, புல்தரை எல்லா இடத்துலையும் மழை காலங்களில் வளரும் தன்மை கொண்டது. அதுக்கப்புறம் இந்த காணா வாழையை ஊர்களுக்கு ஏற்ற மாதிரி பேர் மாறும். காணா வாழை, காணாங்கோழி, கோய்க்காளான் அப்படின்னு பேர்கள் பல பேரில் இது சொல்லப்படுது. இந்த காணா வாழைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இது சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவங்களில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. இந்த காணாம் வாழையை ஒரு குரு சிஷியனிடம் வாழை மூலிகை கொண்டு வா, வாழை மூலிகை கொண்டு வா அப்படின்னு சொன்னார். அந்த சிஷியன் போய் அங்கங்கே தேடி பார்த்துட்டு வாழை எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொன்ன பிறகு இந்த குரு போய் இந்த தழையை பறித்து இதுதான் வாழை அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காரு. இது வாழை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது காணாம் வாழைன்னு அந்த சிஷியன் சொன்னதால் அதுக்கு காணாம் வாழை அப்படின்ற பேர் வந்ததாக சொல்லப்படுது. இதை பார்த்திங்கன்னா தெரியும். இது வட்ட வடிவ இலை காணாம் வாழை. இது இலை மட்டும்தான் வட்டமாக இருக்கும். மற்றபடி பூ, காயெல்லாம் ஒரே மாதிரி ஷேமாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இயற்கை காதலன் இன்பராஜ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.